கழிவுநீர் அகற்றிட வேண்டும், நோய்க்கிருமிகள் பரவாத வண்ணம் பாதுகாத்திட வேண்டும், கழிவுநீர் வெளியேற காவாய் அமைத்து தர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட சிஆர்பிஎஃப் அருகில் உள்ள பிருந்தாவனம் நகரில் அமைந்துள்ள மூகாம்பிகை அபார்ட்மெண்ட் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் வீட்டின் அருகே உள்ள கழிவு நீரானது நிரம்பி விடுகிறது. வாரம் ஒருமுறை கழிவுநீர் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் மழைநீர் வெளியே செல்ல முடியாத நிலையில் ஆங்காங்கே தேங்கி நிற்கின்றன. இதனால் டெங்கு, மலேரியா போன்ற நோய்க்கிருமிகள் பாதிக்கப்பட்டு அதிகமானோர் இருக்கின்றனர். உடனடியாக எங்களுடைய அபார்ட்மெண்ட் அருகில் உள்ள கழிவுநீரை அகற்றிட வேண்டும், கழிவுநீர் மற்றும் மழைநீர் வெளியேறும் வகையில் காவாய் அமைத்து தர வேண்டும் என்று பலமுறை கவுன்சிலரிடம் மனு கொடுத்து இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. உடனடியாக இது குறித்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து நோய்க்கிருமிகள் பரவாத வண்ணம் பாதுகாக்க வேண்டும் என்றும், தொடர்ந்து ஆவடி மாநகராட்சி இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனடியாக எங்களுக்கு காவாய் அமைத்து தந்து கழிவுநீரை வெளியேற்றிவிட வேண்டும் என்று பிருந்தாவனம் மூகாம்பிகை அபார்ட்மெண்ட்ஸில் வசிக்கும் சுந்தர்ராஜ் அவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு கொடுத்தார். ஆவடியில் நாங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இதில் ஒரு 100 பேர் பக்கமாக இருக்கோங்க. பக்கத்தில் கழிவுநீர் தொட்டியில் வாய்க்கால் இல்லாததுனால ஒரே பிரச்சனையாக இருக்குங்க. நானும் 2-3 வருஷமாக எங்கள் ஆவடி கவுன்சிலர் ஆஃபீஸ்க்கு கொடுத்து பார்த்தேன். அவங்க வருவாங்க, இந்த காவா வெட்டிடலான்னு சொல்கிறாங்க. வந்து பார்த்துட்டு போகிறாங்க. நான் காவா வெட்டுறது இது வரைக்கும் வெட்டலைங்க. நான் அங்கே உள்ள கவுன்சிலரை பார்த்து சொன்னோம். கவுன்சிலர் வெட்டிடலாம் அப்படின்னு தான் 2 வருஷமாக சொன்னார். இது வரைக்கும் இது வெட்டலைங்க. அது பக்கத்தில் ஒரே தண்ணியாக நிற்கிது. அதோட போட்டோ நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஒரே கொசுங்க, அங்கே தூங்க முடிய மாட்டேங்குது. என் பையனுக்கு 2 தடவை மலேரியா வந்துருச்சு, டெங்கு வந்துருச்சு, மிஸ்ஸஸ்க்கு டெங்கு வந்துருச்சு. நானே எத்தனை தடவை சொல்லி பார்த்துட்டேன். ஆவடியில் முடியாதனால நான் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. நியூஸ்1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.